அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். கவுன்சிலிங் ரிலேட்டடா நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இந்த சேனல் பத்தி தெரியாதவங்களுக்கும் ஆஃப்டர் நீங்க காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நீட்ல படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது கூடவே நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சார், இஃப் ஐ ஜாயின்ட் இன் சீட் அலாட்டட் இன் ஏஐசிசிசி ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் குறிப்பிட்ட ரெசைன்டு அந்த ரெசிக்னேஷன் பீரியட் குடுப்பாங்க இல்லையா? அந்த டைம்க்குள்ள நான் ரிசைன் பண்ணிட்டேன். வில் ஐ எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் கவுன்சிலிங்? ரைட், ஓகே. ஸ்டேட் கவுன்சிலிங் எலிஜிபிளான்னு கேட்குறீங்க. இஃப் த ரேங்க் லிஸ்ட் இஸ் ரிலீஸ்டு பிஃபோர் த ரெசிக்னேஷன் பீரியட் ஆஃப் ஏஐசிசிசி. பட் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ண பிறகு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த டேட் வந்து ரெசிக்னேஷன் பீரியடுக்கு முன்னாடி உள்ள டேட்டாவே இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து ஐ மீன் ரிலீவ் ஆனால் நான் வந்து ரேங்க் லிஸ்டட் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரேங்க் லிஸ்ட்டில் வருவேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. அது ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது அதில் எந்த வித பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஓவரால் யாரெல்லாம் போட்டிங்களோ எல்லாரோட ரேங்க் லிஸ்ட்டும் வந்துடும். சரியா? பட் நீங்கள் அட் த டைம் ஆஃப் காலேஜ் கவுன்சிலிங் ரிப்போர்ட் ஆகுறீங்களா, அப்போ தான் உங்களோட எலிஜிபிலிட்டி இந்த ஏட்ரிபிள்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எது வந்திருக்கா அப்படின்ற செப்பரேட் க்ரைட்டீரியாஸ் எல்லாமே உங்கள் நம்பரை போட்டாலே அங்கே உங்களுக்கு தெரியும். அதை செக் பண்ணிப்பாங்க. சரியா? அது வந்து அங்கே நடக்கும். ரைட். இப்போ உங்களோட கொஸ்டின்ஸுக்கு வருவோம். அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். அதாவது இந்த வீடியோ மட்டும் தெளிவாக கன்ஃபார்மாக எல்லாருமே பார்த்துக்குங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது R2ல ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண பிறகு நான் வந்து எனக்கு அப்கிரேடட் சீட் வந்து கிடச்சிருக்கு. அதுலேயே ஜாயின் பண்ணிட்டேன். பட் நாட் விஷ் டு ரீட்டன் R2 ஜாயின்டு சீட்டு. ஸோ R2 ஜாயின் அந்த எனக்கு அலாட்டான சீட்டில் எனக்கு கிடச்சிருச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் 3 days ஆஃப் R3யோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கமென்ஸ்மெண்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் அந்த பொதுவாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் 3 நாளுக்கு முன்னாடி கம்பல்சரி நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஃபோர்ஃபிட் அமௌண்ட் மட்டும் ஃபோர்ஃபிட் ஆகுமே ஒழிய எலிஜிபிள் ஃபார் அடுத்தடுத்த ஃபேஸ் ஆஃப் ஏஐசிசிசி கவுன்சிலிங் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. ரைட். அதன் பிறகு சார் எனக்கு வந்து R2வோட அட்மிட் ஆகிட்டேன். பட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து இதுலேருந்து ரிலீவ் ஆகிறேன். ஏன்னா ஸ்டேட்டுக்கு போயிடலான் இருக்கேன். ஸோ எனக்கு அதர் ஸ்டேட்டில் காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து எப்படின்னா பீரியட் ஆஃப் 3 days பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அதாவது 3 நாளைக்கு முன்னாடி க்ரைட்டீரியான்றது 3 நாளுக்கு முன்னாடி ப்ரியர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அந்த R3க்கு 3 நாளுக்கு முன்னாடி. சரியா? அப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்கான், அந்த அந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் 3 days பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட்லேருந்து டில் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் R3 ரவுண்ட் 3க்கு முன்னாடி அந்த இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் மட்டும் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அதுக்கு ஃபோர்ஃபிட்டிங் ஃபீ மட்டும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் தான். அதனால் இதுதான் உங்களுக்கான பாயிண்ட். இப்போ கேட்டாங்க இல்லையா? ஸோ அதனால தான் மேக்ஸிமம் முன்னாடி உள்ள வீடியோஸை ப்ராப்பராக எல்லாருமே பாருங்கன்னு சொல்லுவோம். இந்த வீடியோஸ் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கம்பல்சரி இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான க்ரைட்டீரியா. பட் இந்த செகண்ட் க்ரைட்டீரியாவில் நீங்கள் ஏஐசிசிசி யூஜி கவுன்சிலிங் அடுத்த ரவுண்டு என்ன ஆனாலும் அட்டன் பண்ண முடியாது. அதன் பிறகு ஒரு சில சமயத்தில் ஹூ எக்ஸிட் R2 சீட்ஸ் அட்மிட்டட் ஃபோர்ஃபிட்டட் ஆகி நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வரீங்க. எப்போ அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசல்ட், அதாவது முன்னாடி க்ரைட்டீரியான்றது அனௌன்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ இது வந்து ஆஃப்டர் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட்ஸு ஃப்ரம் த டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் எந்த இதுக்குமே நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங். அதனால் டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி அதை வந்து பார்த்து கரெக்டான அந்த டேட்டுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்றத பார்த்துட்டே இருக்கிறோம். நாங்களும் கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டே இருக்கிறோம். அது என்னென்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த வீக்கில் வந்து ஒரு ஹாலிடே வருது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நமக்கு ஒரு 5 to 7 டேஸாவது கவுன்சிலிங் நடத்துறதுக்கு வேணும். அடுத்து பூஜா ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த 10th நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் பூஜா ஹாலிடேஸில் இந்த கவுன்சிலிங் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 70% இருக்கலாம் அப்படின்றது எனக்கு ஒரு தோணல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து அங்கேருந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் வரல இது வரைக்கும். அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கேருந்து யாராவது ஃபேக்கல்ட்டிஸ் யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அன்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம். தேங்க்யூ வெரி மச்.